அவங்களோட ஃபேஷன்ஸ் அப்புறம் கொரியன் ட்ராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக ஒரு 10 எபிசோடாவது பார்த்துட்டு தான் தூங்குவேன். பார்க்காம தூங்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ என்ன அப்படி இருக்குது? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். இப்போ தமிழ் மூவிலாம் பிரிக்க வில்லன் வருவாங்க. இப்போ அங்கே வில்லன்லாம் வரவே மாட்டேன் நான் கொரியன் சீரீஸில் கிடையாதா? அது என்னன்னா லவ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க சார். 2 ஹீரோ இருப்பாங்க சார். செகண்ட் ஹீரோக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். அவங்க 2 பேரும் சேஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு யாரை விரும்புதுங்கிறது தான் சார் கதை. அதாவது 2 பசங்க இருப்பானுங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணுவானுங்க. ஆமாம் சார். ஓகே. அதே போல் நிறைய ட்ராமாஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பெரிய சிஇஓவாக இருப்பார், ஹீரோயின் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா யார் வில்லனாக இருப்பாங்கன்னா ஒரு ஹீரோ வந்து பணக்காரராக இருப்பாங்க, ஹீரோயின் ஏழையாக இருக்கனால இது நடக்குமா, எப்படி அந்த ஃபேமிலிஸே வில்லனாக இருப்பாங்க சார். இப்போ நம்ம எல்லாம் அவங்க 2 ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அங்கே அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க சார். சொத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வச்சுக்கங்கடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நான் வாழ்றேன்னு ஒரு கிராமத்தில் போய் அந்த பொண்ணுக்காக ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வார். ஓகே, இது நிஜமாவும் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது மாதிரிலாம் அங்கே நடக்காதா? அங்கே என்னன்னா அந்த பணக்கார ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கும் சார். அவங்களுக்கு வந்து அந்த காதலை விட எங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் முக்கியம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. இன்னொன்று எஜுகேஷனுக்காகலாம் பிரேக்கப் பண்ணிடுவாங்க சார். நான் இன்னொரு இடத்துக்கு படிக்க போகிறேன் இன்னொரு ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அவங்களாம் பிரேக்கப் பண்ணிட்டு தான் அடுத்த சிட்டிக்கே போவாங்க சார்.